கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். we are very glad and happy. அதே வண்ணமாக Like the same manner உங்களோடும் கூட with you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, என்றென்றைக்கும் இருப்பதை it is always with நீங்கள் you. விசுவாசியுங்கள். You believe in it. விசுவாசம்தான் Faith is only, நம் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொடுக்கும். it will bring a change in our life. நம் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். We can able to see the glory of God in our life. அதனால் So தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God is always with you. அதை நீங்கள் 100% விசுவாசியுங்கள். Trust in it 100%. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், let every valley be lifted up கோணலான வழியெல்லாம் சமமாக்கப்படும் என்று பார்த்தோம். and all the rough places become level நம் வாழ்க்கையை கர்த்தர் in our life. God is, பூர்ணமான பாதையில் கொண்டு போக விரும்புகிறார். He wants to make our life in a complete way. சரியான பாதையில் கொண்டு போக விரும்புகிறார். He wants to lead us in a right direction. கரடு முரடு போல ஒரு குழப்பத்தின் ஊடாய் கடந்து போக தேவன் விரும்புவது கிடையாது. Not like a crooked place we get confusion. பள்ள மேடுகளை தடுமாறும்படியாக கொண்டு போவது கிடையாது. He doesn't lead us in a way of a crooked places. இஸ்ரவேல் மக்களை People of Israel, வனாந்திர வழியிலே when He lead in wilderness 40 வருஷம் அவர்களை பத்திரமாய் கொண்டு வந்தார். for 40 years, God taken care of them. வழியிலே அவர் முன்பாக கடந்து வந்து When they went into the wilderness, அவர்களுக்கு சிறப்பான வழியெல்லாம் தேவன் திறந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். God made a wonderful way opening for them. கடந்து வரக்கூடாத கடலை கூட அவளுக்காக தேவன் திறந்தார் என்று பார்க்கிறோம். Even they crossed the river Red Sea and they made the way. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in our life, தேவன் அநேக வழிகளை திறப்பார். God will open many ways for us. நன்மையான வழியின் ஊடாய் நடக்கப் போகிறோம். We are going to walk in the way of goodness. பத்திரமாய் நடத்துகிற தேவனை நாம் பார்க்க போகிறோம். We are going to see God as a one who leads with a good heart. ஏனென்றால் Reason, நாம் தேவ ஜனங்கள். we are God's people. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. ஏசாயா புத்தகம் 27 அதிகாரம் 6 வசனம். Isaiah chapter 27 verse 6. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். He shall cause them that come of Jacob to take root. Israel shall blossom and bud and fill the face of the world with fruit. ஒரு நாட்கள் வரும். A day will come, பல நாள் நிரப்புகிற நாட்கள். filling the world with fruit. யாக்கோபு, It says Jacob, இஸ்ரவேல் it says Israel. இரண்டும் ஒரே நபர்தான். It is the same person. அவர்கள் வேர்பற்றி, It says they get rooted. வேர் இல்லாதபடிக்கு ஒரு செடி வளர முடியாது. See how a plant cannot grow without a root. வேர் இல்லாதபடிக்கு ஒரு மரமும் உருவாக முடியாது. Without a root, a tree can't grow. அந்த செடியிலே காய்களையும், A plant will have a fruit. அந்த மரத்திலே கனிகளையும் In the tree, it comes a fruit. கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் It needs to come out of it. வேர் மிக அவசியம். A root is very important. அதைதான் இங்கே தேவன் சொல்லுகிறார். That is what God is saying in this verse. யாக்கோபை பார்த்து, He is saying to Jacob, யாக்கோபா இருந்து இஸ்ரவேலை மாற்றப்பட்டவர்களை பார்த்து, he is looking at Israel who has been turned to Jacob. தேவஜனமாகிய நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார். Today, God's people, you and me, God is saying to you, நாம் வேராய் இருக்கிறோம் என்று சொல்லி, He is saying we are the roots. வேர் வளர வேண்டும். That roots should get developed. வேர் வளர்வதற்கு தடைகள் இருக்கும். Many obstacle will be there for the root to get developed. தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கும். There may be situations which are against it. ஒருவேளை அந்த வேரை யாராவது எடுத்து கூட தூக்கி எறிந்து போடலாம். In a situation like some people may take the root away and throw it out. அது தூக்கி எறியப்பட்டால் பலன் கொடுக்க முடியாது. When it has been thrown out, it can't able to bear fruit. அது வேர் பற்றியே இருக்க வேண்டும். It should get uprooted. அந்த வேருக்குள்ளாக தண்ணீரும் மண்ணும் நிறைந்திருக்க வேண்டும். That root should be fixed with sand and water. அப்போதுதான் அது வளர ஆரம்பிக்கும். After that only it gets developed. செடியின் அனுபவம் வரும். And plant will also come. பூவின் அனுபவம் வரும். Flowers will come. கனியின் அனுபவம் வரும். Then the fruit will also come. கனி என்பது Fruit is, அநேகருக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. it is a blessing to many. அதுபோல நம் வாழ்க்கை. Like the same manner our life. உடனே நான் பழமாய் மாற முடியாது. I can't change immediately to a fruit. உடனே நான் வேராய் மரமாய் மாற முடியாது. I can't immediately change as a tree. படிப்படியாக தான் மாற முடியும். Step by step only we can able to நான் change. வேராய்
we should நான் become a root, செடியாய், we should become a plant, நான் பூவாய், we should become a flower. நான் கனியாய் மாறும்பொழுதுதான் When we turn into a fruit, அது அநேகருக்கு பலனை கொடுக்கும். that brings a highly blessing to others. அதுபோல்தான் தேவன் நம்மை Like the same manner God is looking at, தெளிவான வழியிலே, in a clear way, திருத்தமான வழியிலே, in a rightful way, கருத்தான வழியிலே in a dedicated நம்மை way. உருவாக்கி He is creating us. உலகத்துக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக, He is making a benefit for others, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, a blessing to families, அநேக ஜனங்களுக்கு சமாதானம் கொடுக்கின்ற ஒரு பாத்திரமாக, a peacemaker to the world. அநேகருக்கு நம் ஜெபத்தின் மூலமாய் சுகத்தை கொடுக்கிற பாத்திரமாய் கூட நம்ம தேவன் எடுத்து வணைய விரும்புகிறவராய் இருக்கிறார். To use us as a healing to the other people. எவ்வளோ ஜனங்கள் வாழ்க்கையிலே வேதத்திலே பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் மூலமாக சுகத்தை மற்றவர்கள் பெற்றதை பார்க்கிறோம். When you look at the Bible, many other people received through healing through God's people. அதனால் நம் வாழ்க்கையின் மூலமாக So through our life, அநேகர் சுகமடையும்படியாயும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். God is able to perform healing in other people's life through us. அதனால் இந்த நாட்களை கண்டு கலங்க வேண்டாம். So don't look at this time and get இந்த discouraged. நாட்களுக்கு பின்னால் நல்ல நாட்கள் இருக்கிறது. We have a very beautiful days after these days. இந்த துக்க நாட்களுக்கு பின்னால் சந்தோஷம் நாட்கள் இருக்கிறது. There is a good days behind the sad days. இந்த பலவீன நாட்களுக்கு பின்னால் பலம் நிறைந்த நாட்கள் இருக்கிறது. There is a strengthened day after this weakened day. வேர்பற்ற நம்ம இப்போ கொடுப்போம். We should get uprooted. முதலாவதாக வேராய் மாறுவோம். First thing, we should be rooted. அது முழுமையாய் ஒரு பூரணத்தை கொடுக்கும். That brings a completeness. அந்த அனுபவத்தில் ஒப்பு கொடுப்போம். Let's surrender for that experience. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்களை எவ்வளவாய் யோசிக்கிறீர். how much ever you are thinking about நாங்கள் us. கூட எங்களை குறித்து அதிகமாய் ஆழமாய் யோசிப்பது கிடையாது. We don't think like this deeply, Lord. நீரோ எங்களை ஆழமாய் யோசிக்கிறீர். But you are thinking us more deeply. எங்களை வேராய் யோசிக்கிறீர். You are thinking us as a root. எங்களை செடியாய் யோசிக்கிறீர். You are thinking us as a plant. எங்களை பூவாக, You are thinking us as a flower, கனியாக, as a fruit. அநேகருக்கு சுவையுள்ள ஒரு பாத்திரமாய் யோசிப்பதற்காய் நன்றி. A helpful and a sweet vessel to others. உம்முடைய யோசனைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Thank you for thinking like on your mind. எங்கள் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறோம். We are surrendering our spirits. எங்கள் ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். We are surrendering our soul. எங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். We are surrendering our bodies. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. Lord, take control. எங்களை என்ன அழைப்புக்காக அழைத்தீரோ, Whatever your calling is, எந்த நோக்கத்துக்காய் தெரிந்து கொண்டீரோ, whatever your purpose is, அந்த நோக்கம் for that purpose, எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற it will fulfill in our life. எங்களை பயன்படுத்துங்க. Use us, Lord. லீபாலதுருபியாதியா, Oh, we thank you for அவியானவரே உமக்கு நன்றி Holy செலுத்துகிறோம். Spirit, we thank you. ஆசீர்வதிங்க, Bless us. பிரயோஜனப்படுத்துங்க. Help us to be a blessing to others. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.